இந்த வார திரை விமர்சன நிகழ்ச்சியில நம்ம பார்க்க இருக்க போற படம் ரஜினி முருகன். சிவகார்த்திகேயன் தாத்தா ராஜ்கிரண் மதுரையில வாழ்ந்து வருகிறார். இவர் ஊர்ல யாருடனும் பகை வளர்த்துக் கொள்ளக்கூடாது என்று தனது பிள்ளைகள் அனைவரையும் நன்றாக படிக்க வைத்து வெளிநாட்டுக்கு அனுப்பிவிடுகிறார். இதுல ஒரே ஒரு மகனான ஞான சம்பந்தம் மட்டும் மதுரையிலே தலைமை ஆசிரியராக பணியாற்றி வருகிறார். ஞானந்த சம்பந்தனோட மகன் தான் சிவகார்த்திகேயன். இவர் படித்து முடித்துவிட்டு எந்த வேலைக்கும் செல்லாமல் நண்பர் சூரியுடன் சேர்ந்து ஊர் சுற்றி வருகிறார். அதே ஊர்ல நாயகி கீர்த்தி சுரேஷை பார்த்ததும் காதல் வயப்படுகிறார் சிவகார்த்திகேயன். கீர்த்தி சுரேஷோட அப்பாவும் சிவகார்த்திகேயனோட அப்பாவும் பழைய நண்பர்கள். சிவகார்த்திகேயன் சிறு வயதுல செய்த சிறு தவறால் இவர்கள் பகையாளியாக மாறுகிறார்கள். இருந்தாலும் சிறு வயதிலே இரு வீட்டாரும் சிவகார்த்திகேயனுக்கும் கீர்த்திக்கும் திருமணம் செய்து வைக்க முடிவு செய்திருப்பதால் குடும்ப பகையை முடிவுக்கு கொண்டு வந்து கீர்த்தி சுரேஷை எப்படியாவது தனது மனைவியாக்க வேண்டும் என்ற நினைப்பில சிவகார்த்திகேயன் அவன் பின்னாலேயே சுற்றுகிறார். ஆனால் கீர்த்தி சுரேஷோ கண்டுகொள்வதே இல்லை. அவளை கவர்வதற்காக சிவகார்த்திகேயன் பல்வேறு சேட்டைகளை செய்கிறார். ஒரு கட்டத்துல சிவாவோட சேட்டைகள் கீர்த்திக்கும் பிடித்து போக அவளும் காதலிக்க தொடங்குகிறாள். இந்த விஷயம் கீர்த்தியோட அப்பாவுக்கு தெரிய வந்ததும் இவர்களுக்கிடையே காதல் எதிர்ப்பு ஏற்படுகிறது. இந்த நிலையில ராஜ்கிரண் தனது பேரன் சிவகார்த்திகேயன் பெயருக்கு சொத்துக்களை எழுதி வைக்க வெளிநாட்டுல இருக்கும் மற்ற மகன்களை கிராமத்துக்கு அழைக்கிறார். ஆனால் அவர்கள் இதற்கு சம்மதிக்காமல் வெளிநாட்டில் இருந்து வர மறுக்கிறார்கள். இருந்தும் ஒரு சில விஷயங்களை செய்து அவர்களை வரவழைக்க பார்க்கிறார் ராஜ்கிரண். இதற்கிடையில அதே ஊர்ல மக்களை மிரட்டி பணம் பறித்து வரும் சமுத்திரக்கனி ராஜ்கிரனோட மற்றொரு பேரன் என்றும் தனக்கும் சொத்துல பங்கு வேண்டும் என்றும் சண்டைக்கு வருகிறார். ஆனா ஊரார் யாரும் இதனை நம்ப மறுக்கிறார்கள். ஆனால் சமுத்திரக்கனி தான் ராஜ்கிரனின் பேரன் என்பதை நிரூபிக்கிறேன் என்று அவர்களிடம் சவால் விடுகிறார். இறுதியில சமுத்திரக்கனி ராஜ்கிரனோட பேரன் தான் என்பது உறுதியானதா, குடும்ப பகையை தீர்த்து சிவகார்த்திகேயன் கீர்த்தி சுரேஷை கரம் பிடித்தாரா என்பதே மீதி கதை. சிவகார்த்திகேயன் போன்றாம் கூட்டணியில ஏற்கனவே வெளிவந்த வருத்தப்படாத வாலிபர் சங்கம் படமே சிவகார்த்திகேயனுக்கு ஏகப்பட்ட ரசிகர்கள் பட்டாளத்தை வாரி கொடுத்தது. அந்த வரிசையில இந்த படமும் அவருக்கு மிகப்பெரிய வெற்றியை தேடி கொடுக்கும் என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த படத்துல இவருக்கு தோற்றம் மற்றும் நடிப்பு அழகாக இருக்கிறது. சூரியன் இவரும் இணைந்து செய்யும் காமெடி கலாட்டாக்கள் எல்லாம் தியேட்டர்ல சிரிப்பையை உருவாக்குகிறது. சூரியோட காமெடி இந்த படத்துக்கு மிகப்பெரிய பலமாக அமைந்திருக்கிறது. கீர்த்தி சுரேஷ் படம் முழுக்க தாவணியில கிராமத்து பெண்ணாக வலம் வந்து கலக்குகிறார். இவர் பேசும் மதுரை பாஷையை மறுபடியும் கேட்க தோன்றுகிறது. பார்க்கவும் அழகாக இருக்கிறார். இதுதான் இவருக்கு முதல் படம் என்றாலும் நடிப்புல கை கொண்டவர் போல் தெரிகிறார். ராஜ்கிரண் மதுரை மண்ணுக்கு எப்போதுமே கச்சிதமாக பொருந்தவர். அதே போல இந்த படத்திலும் அந்த மண்ணின் மனம் மாறாமல் தனது நடிப்பை அழகாக வெளிப்படுத்தி இருக்கிறார். சிவகார்த்திகேயன் அப்பாவாக வரும் ஞான சம்பந்தமும் தனக்கே உரிய பாணியில காட்சி அமைக்கு வழி சேர்த்திருக்கிறார். வில்லனாக வரும் சமுத்திரக்கனி பார்க்கும் பார்வையை அனைவரையும் மிரட்டுகிறது. அதே போல வசனங்களை ஆக்ரோஷமாக பேசும் இடங்கள்ல அந்த கதாபாத்திரமாகவே மாறி இருக்கிறார் என்று தான் சொல்ல வேண்டும். இயக்குனர் பொன்ராம் மீண்டும் ஒரு காமெடி மற்றும் சென்டிமெண்ட் கலந்த படத்தை கொடுத்திருக்கிறார். சிவகார்த்திகேயன் சூரிய வைத்துக் கொண்டு படத்தோட முதல் பாதி முழுவதையும் மிகவும் கலகலப்பாக கொண்டு சென்றிருக்கிறார். பிற்பாதியில ஆக்ஷன் சென்டிமெண்ட் கலந்து கொடுத்திருக்கிறார். படத்துல ஒரு சில இடத்துல கூட போர் அடிக்கும்படியான காட்சிகள் இல்லாமல் உள்ளது இவரது திரைக்கதையோட பலம். கண்டிப்பா இந்த பொங்கலுக்கு எல்லோரும் குடும்பத்தோடு ஜாலியாக சென்று பார்க்கக்கூடிய படமாக இது அமையும். டி இமான் இசையில பாடல்கள் அனைத்தும் ஹிட் ஆகியுள்ளது. இதை திரையில பார்க்கும்போது இன்னும் அழகாக இருக்கிறது. பாடல்கள் எல்லாம் ரொம்பவும் ரசிக்கவும் வைக்கிறது. பாலசுப்ரமணியம் ஒளிப்பதிவு மதுரையை ரொம்பவும் கலர்ஃபுல்லாக காட்டுகிறது. மொத்தத்துல ரஜினி முருகன் நம்பி போங்க, சந்தோஷமா இருங்க. மேலும் சினிமா செய்திகளை தொடர்பு கொள்ள லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்.